இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சுருப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு காட்டியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் வந்து எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு சட்னி. இந்த பூண்டு சட்னி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு சேர கலந்த இது ஒரு சட்னி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு, அப்புறம் இட்லி. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சில பேர் வந்து சப்பாத்திலாம் கூட சாப்பிட்றாங்க. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர். நீங்கள் இது செய்யறதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். ஆனால் பூண்டு விற்கிற ரேட்டு அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 400 500 கிட்ட, இப்போது ரீசெண்டாக 500 கிட்ட போய் திரும்பவும் ஒரு 450 அந்தமாதிரி ரேஞ்சுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. மறுபடியும் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. சரியா, இதுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னாலே பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், இவ்வளவு தான் இதனுடைய மெயின் அந்த டேஸ்ட்டுக்கு காரணமான பொருள். இவ்வளவு தான். மற்றபடி இதில் சேர்க்கக்கூடியதெல்லாம் வந்து அடிஷ்னலாக அதை சேர்த்த போகிறோம். இதில் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நாம் என்னென்ன பயன்படுத்தி இந்த சட்னியை வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். எப்படி இதனுடைய ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஊற்றிக்கிங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது அப்படியே கொஞ்சம் சூடு ஆறினோடனே அது பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், இது நீங்கள் ரெண்டையும் ஒரே டைம்லேயும் போடலாம். இல்லை ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது கூட கொஞ்சம் ஒரு 4-5 மிளகாய், அது எப்படிப்பட்ட மிளகாவை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு 4-5 மிளகாய் போட்டிங்க. அதையும் ஒரு 2 பெரட்டி அப்படியே பொத்தனாப்பில் கொண்டு போயிட்டு காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதை அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா மைய அரைச்சி அது தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி வழன்னு அப்படி போகணும். அந்த கண்டிஷனில் எடுக்கிறீங்க. இந்த சமயத்தில் அது கூடவே உப்பு போட தெரியும், அந்த அளவுலாம் தெரியும்னு நினைக்கிறவங்க அதில் போட்டுக்கோங்க. அளவு உப்பு உங்களுக்கு கரெக்டாக போட தெரியாது, பதம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அங்கே உப்பு போட வேண்டாம். அப்படியே எடுத்து எடைய வைக்கிறீங்க. மறுபடியும் பேன் வைக்கிறீங்க, கடாயை வைக்கிறீங்க. 2 ஸ்பூனு நல்லெண்ணெயை ஊற்றுறீங்க. நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காஞ்சி வர நேரத்தில் அப்படியே ஒரு டீஸ்பூன் அப்படி கடுகை தூக்கி அப்படி போடுறீங்க. பரன்னு அப்படி பொரிஞ்ச உடனே ஒரு 10 இலை கருவேப்பிலை அப்படி பிச்சு அப்படி போட்டிங்கன்னா அதுவும் பரன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அந்த சட்னியை தூக்கி அதில் ஊற்றுறீங்க. சட்னியை தூக்கி அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படி சூடு ஆன உடனே புளிக்கரைசல். ஸோ ஒரு புளிக்கரைசல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாம்பார் அந்த டைமில் வச்சுட்டுருக்கிறீங்க, அதுக்கு புளி ஊற்றிருப்பீங்க. அதில் அந்த மிச்சமாகிற அந்த புளி கொஞ்சம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது ஊற்றினா கூட இதுக்கு போதும். நிறைய வந்து இதுக்கு புளிலாம் தேவை. சும்மா ஒரு கோழி குண்டு சைஸ் இதுக்கு புளி இருந்தால் போதும். அது சைஸு, ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த புளிக்கரைசலை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த புளிக்கரைசலை லைட்டாக கரைச்சி ஊற்றிடுறீங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வந்து நம்ம பாகு காசுற மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதம் வரும். அந்த பதத்தில் லைட்டாக உப்பு அப்படி போட்டுங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அப்படியே தூக்கி ஓரம் வச்சுறீங்க. இது நீங்கள் கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலரு நல்ல ரெட்டிஷ் கலர் வந்து வரலன்னு விட்டுருப்பீங்க. ஸோ இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இறக்கி எடையை வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிடும். இந்த ஆற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ரெட்டிஷ் வந்து டார்க்காக வரும். ஸோ அந்த ஆறும்போது அந்த ரெட்டிஷ் கலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஷ்ஷில் வந்து அது தானாக வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சாப்பிட எந்த தோசையோ இட்லியோ ஸோ எது கூட வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு பார்த்தேன், அடாடாடாடாடாடா வேறு லெவல் டேஸ்ட். கரெக்டாக இருந்தது. காரம், உப்பு,
புளிப்பு அட்டகாசமாக இருந்துச்சு. இப்படி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம் இது, இந்த பூண்டு சட்னி. இதுதான் இதனுடைய செய்முறை. சரியா? இதில் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டேஜ், எவ்வளோ மிளகா, எவ்வளோ வெங்காயம், எத்தனை பல் பூண்டு, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். சரியா? ஸோ 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 20லேருந்து 30-35 பல் பூண்டு, இந்த குவான்டிட்டி இதுக்கு போதும். இதுக்கு புளி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குண்டு சைஸு புளி இதுக்கு போதும் 2 பேருக்கு. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் 4 பேர் 5 பேர் 6 பேர்னு அப்படி அந்த நீங்கள் உங்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கை அந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த சைஸை வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த உப்பு புளி காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி ஒரு தடவை 2 தடவை 3 தடவை செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் வந்துடும். ஏன்னா வீடியோவை பார்த்தோடனே செஞ்சோடனே முதல் தடவை வருமானா வராது. எங்களுக்கும் அந்த மாதிரி அவ்வளோ வரலை. அந்த மாதிரி மற்றபடிலாம் உங்களுடைய விருப்பம் தான். செய்முறை இவ்வளவு தான். இதில் அடிஷ்னலாக வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பூண்டு சட்னி தயார். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.